கேள்வி. நீ என்ன செய்வார்? இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, அதுதான் இந்த பிள்ளைகளின் கனவு. மோட்டார் பைக் அவனே வாங்கிக் கொள்வான், மகிழ்வுந்து கார் அவனே வாங்கிக் கொள்வான், மடிக்கணினி அவனே, மிதிவண்டி அவனே, வீடு அவனே கட்டுவான், மாவரைக்கிற எந்திரம், மசாலா அரைக்க அவனை வாங்கிக் கொள்வான். ஏன்? வாழ்வாதார பெருக்கம், வருவாய் பெருக்கம் திட்டம் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் கனவு. அதற்கு என்ன வழி? தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரம். என்ன பொருளாதாரம்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. உன் வாழ்விடத்திலே அரசு பணி. சாராய பொருளாதாரம் 50,000 கோடி. பால் பொருளாதாரம் ஆண்டுக்கு 1,50,000 கோடி. சாராய பொருளாதார பக்கம் ஒரு கூட்டம், பால் ஒரு பக்கம். இது உயிரை எடுக்கும், இது உயிரை கொடுக்கும். எதன் பக்கம்? என் மக்கள். இதான் இங்க இருக்கிறது. சாராயம் விற்பவன் அரசு வேலை, ஆடு மாடு வளர்த்து பால் கறி அதை செய்பவன் அரசு வேலையா இருக்க கூடாதா? அப்போ பால் பொருளாதாரம். ஒவ்வொன்றுக்கும் மாற்று. எது மாற்று? இதுதான் மாற்று, இதுதான் மாற்று. பேருந்து கட்டணம் அல்ல இலவசம். ஆக சிறந்த கல்வி, உலகத்தின் தலை சிறந்த கல்வி. உலகத்திலே முதலிடத்தில் தென்கொரியா, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர், 4வது ஹாங்காங், 5வது பின்லாந்து. சின்ன நாடு, 6.5 கோடி மக்கள். இந்த 5 நாட்டையும் முந்திக் கொண்டு அன்னை தமிழினத்தின் பிள்ளைகள் ஆக சிறந்த கல்வியை என் பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். ஒரு நாட்டின் செல்வத்திலே ஆகப்பெரிய செல்வம், ஆகப்பெரிய வளம் அறிவு வளம். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நகர்ப்புறம் கிராமப்புறம் என்று பிரிவு பாகுபாடு இல்லாத ஒரே மாதிரி கல்வி. சொல்லுவாரு, சாத்தியப்படுத்துவார். சாத்தியப்படுத்துவதற்கு சாதனை, சாத்தியப்படுத்த முடியாது என்பதை சாத்தியப்படுத்துவதுதான் சாதனை. அதுக்குதான் பேர் புரட்சி. எப்படி முடியும்? ஒருவன் பேசுவதை எல்லாரும் கேட்க முடியும். ஒளிவாங்கியை படைத்தான், தேவை கண்டுபிடிச்சிருச்சு. விரைந்து செல்ல வேண்டும், வாகனம் தேவை கண்டுபிடிச்சிட்டு, தேவைதான் கண்டுபிடிக்குது. இப்ப நான் சொல்றது தேவையா தேவையில்லையாங்கிறத நீ பார்க்கணும். இங்க போட்டி, இதுதான் போட்டி. மாசு தூசு எல்லாம் இங்க எல்லாமே அங்கிட்டு போய் பார்ப்பார். எங்க ஊர்ல கரகாட்ட கறி வந்தா கூட தான் கூட்டமா போவாங்க. நான் கூட தான் போயிருக்கேன். எங்க அண்ணன்லாம் வந்துருக்க, எங்க அண்ணன்லாம் அப்பெல்லாம் அந்த படங்கள் ரிவால்வர், ரீட்டா அந்த மாதிரி வரும்போது பேரை கரகாட்டக்காரங்க வச்சுக்குவாங்க. ரீட்டா, தம்பி வாடா, ரீட்டா ஆடுறாள்மடா, சோதுகுடியில பார்க்க போகும்னு கூட்டிட்டு போய் பார்ப்போம். கடன் வாங்கியாவது அன்பளிப்பு குத்துன ஆளுகள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு இதுன்னு பேசினா எப்படி இருக்குது? இது வந்து பாத்துக்கிறோம். களத்துல விளையாடும் போதானே எவன் ஆட்டம் சிறப்பா இருக்கும்னு தெரியும், யார் ஆட்டம் சிறப்பா இருக்கும்னு தெரியும். பார்ப்போம், யாரு மக்களுக்கானவர்கள், யாரு நாட்டுக்கானவர்கள் என்று மக்கள் அன்னைக்குதான் முடிவெடுக்க முடியும். போட்டி எதற்கும்? நாங்கள் திராவிடர்கள், அது ஒரு பக்கம். நாங்கள் தமிழர்கள், இது ஒரு பக்கம். இப்படி ஒரு கட்சி பேரறிவிப்பு செய்யுமா? இப்படி ஒரு கட்சி எல்லாமே பெரியார், அந்த பக்கம் நின்னுக்க, ஒருத்தம் கூட எனக்கு ஓட்டு போட்டுறாத.
என் இனத்தின் முன்னோர்கள் ஒவ்வொருவரும் பெரியார். இந்த பக்கவா எனக்கு போடு. அப்படியா பெரியார்? எத்தனை ஆயிரம் பெரியாரை ஜனவரி 3ஆம் தேதி அடுக்கிறேன்னா அன்னைக்கு பாரு. எனக்கு இதுக்கு நேரம் இல்லை, இங்க நேரம் இல்லை. அன்னைக்கு அடக்கம் பண்ணிட்டு தான் வெளியிடுவேன். புரியுதா? திராவிடர்கள் நாங்கள் எண்ணுபவன் ஒருவன் கூட எனக்கு ஓட்டு போட வேண்டாம். தமிழர்கள் நாங்கள் என்று எண்ணுபவர்கள் மட்டும் இந்த பிள்ளைகளுக்கு வாக்கு தாருங்கள். கடையெழு வள்ளல்கள் பாரி ஓரி காரி பேகன் ஆய் நல்லி அதியமான் தகடூரை தலைமையிடமாக கொண்ட ஆண்ட அதியமான் நெடுமான் அஞ்சினம் பாட்டன் வள்ளல் அவ்வை பெருமாட்டியின் அன்பிற்குரியவன், பேரன்பை பெற்றவன், மதிப்பிற்குரிய பெருமகன். என்ன இருக்குது உன் அடையாளம்? தர்மபுரியிலே நடுச்சாலையில் அதியமான் ஒரு சின்ன சிலையாக அவ்வை கையேந்தி நிற்கிறது போல, அவன் அன்பளிப்பை பெறுவது போல ஒரு சிலை. அவ்வளவுதான்டா உன் அடையாளம், இவ்வளவுதான்டா உன் மதிப்பு. ஏற்காட்டுல ஏறுகிற போது என் அன்பு தம்பி தங்கைகளே, அந்த வளைவிலே அதியமான் நெடுமான் அஞ்சி என்று இருந்த பேரை எடுத்து விட்டு ஐயா ஈவேரா பேரை நிறுவுகிறாய் என்றான். உன் அதிகார திமிரிலே என்ன செய்து விடுவார்கள் இவர்கள் தமிழர்கள்? மானங்கட்டவர்கள் 1000-500க்கு வாக்கை போட்டு விடுவார்கள் என்று எண்ணுகிறீர்கள். களத்திலே நிற்பவன் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருமகனை பார்த்தோ, ஐயா எம்ஜிஆரை பார்த்தோ, ஐயா கருணாநிதியை பார்த்தோ, ஜெயலலிதா அம்மையாரை பார்த்தோ அரசியலுக்கு வந்தவன் அல்ல. அரசியலுக்கு வந்தவன் அல்ல. கரவேட்டி கட்டி இப்படி கையில தலைவர் படத்தை சட்டப்பையில வச்சுக்கிட்டு வந்தவன்ல, கழுத்துல சைனைடு குப்பிய மாட்டிக்கிட்டு இருந்த தலைவனின் பின்னாடி வந்தவன். இடுப்புல எதிரி நெஞ்சை துளைக்கிற தோட்டாக்களை பூட்டிய துவக்கை தூக்கி வந்தவனுடைய பிள்ளைகள் இவர்கள். அவன் களம் வேறு காலம் வேறு, அவன் மகன் இவன் களம் வேறு காலம் வேறு. அவன் சீருடை அணிந்து ஆயுதம் தூக்கினான், நாங்கள் சீருடை இல்லாது அறிவாயுதம் தூக்குகிறோம். நோக்கம் ஒன்றுதான், என் இனத்தின் விடுதலை. அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சியுறும் போது எவரும் எதிர் நிற்க முடியாது. நாங்கள் 12 காலமாக அடிமைப்பட்ட இனம், அதிலும் அடிபட்ட புலி வெறி கொண்டு எழுச்சியுறும் போது யாவரும் எதிர்வராது. இதுதான் இங்க போர். இந்த தேர்தல்ல சண்டை இதான் தம்பி, இதான் நடக்கும். என் ரத்த சொந்தங்களே, என் கனவை சுமந்து போகிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, சாதி பார்ப்பவன், சாதியை காக்க நினைப்பவன், சாதியை பார்ப்பவன் ஒரு பக்கம் இருக்கட்டும், சாதிக்க துடிப்பவன் நம் பக்கம் நிற்கட்டும். மதம் பெரிது காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பவன் எப்பக்கமும் நிற்கட்டும். அதை விட புனிதமானது மனிதம், அது வேண்டும் என்று நினைப்பவன் நம் பக்கம் நிற்கட்டும். அதுதான் இங்கே. நீங்கள் மிகப்பெரிய கனவை சுமந்து நிற்கிறீர்கள், உங்களையே அறியாமல். உங்கள் முன்னவர்கள் தூக்கி சுமந்த பெருங்கனவை உங்களை அறியாமல் உங்களுக்கு மரபணியிலே கடத்தி இருக்கிறார்கள். கடத்தியவன் யார்? நம்முயிர் தலைவன். அவனுக்கு கடத்தியவன் யார்? அவன் முன்னவர்கள். அவனுக்கு கடத்தியவன் யார்? அவன் முன்னவர்கள். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கும் இங்குற்ற திராவிட நரிகளால் தொல்லையா?
ஏன் இவன் பாரதிதாசனை போற்ற மாட்டான்? ஏன் இவன் பாரதியை போற்ற மாட்டான்? போற்ற மாட்டான். ஏன்? தமிழை பாடினான், தமிழுக்காக பாடினான், தமிழருக்காக பாடினான். பிடிக்காது, அது ஒழிக்கணும். சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம். அந்த நரி எந்த நரின்னு நீ கேட்டு பார்க்கணும். இல்ல அவன்கிட்ட தான் கேளு. சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழர் அரசு, பொங்கும் உணர்வில் எழுந்தமிழர் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறான். அந்த போர் என்ன போர்? திராவிட அக்க போர், தமிழ் தேசிய இன விடுதலை போர். 2 கடையில தாண்டா சண்டை. இங்க 4 முனை போட்டி, 7 முனை போட்டி. நீ 3 பேரும் மூவிலை வேல், திரிசூலா அது சமஸ்கிருத, மூவிலை வேல். இது ஒரே வேல். எந்த வேல்? கந்தவேல். ஒரு அந்த வேல், கந்தவேல் யார்? இந்த வேல். புரியுது நினைக்கிறேன். அவன் நடுக்கம் இல்லாமையா திருச்செந்தூர்ல போட்டேன் பாரு. டேய் முருகா, டேய் அப்பன் இங்க பாரா, டேய் உன் பேரன் உனக்காக தான் பேசிட்டு. முருகா, நீ உன் வேலோட வா, உன் பேரன் நான் உன் தமிழோடு வாரேன், இருவரும் திருச்செந்தூர்ல விளையாடுவோம்னா எவன் வர்றான்னு பாப்போம்னு. அப்ப என்னாச்சு? அப்புறம்